வணக்கம். மீடியா 24 தமிழ் செய்திகள் வாசிப்பது உங்கள் லலிதா ரவி. கோவை உக்கடம் பகுதியில் உள்ள சிஎம்சி காலனி பொதுமக்களும் தமிழக வெற்றிக் கழகத்தின் உக்கடம் பகுதி கழக நிர்வாகிகளும் கோவை மாவட்ட ஆட்சியரிடம் மனு கொடுக்க வந்தனர். மேலும் அம்மனுவில் ஸ்மார்ட் சிட்டி என்ற பெயரில் போக்குவரத்துக்கு இடையூறாக உள்ளது என்றும், மேம்பாலம் கட்டுவதற்கு போக மீதி உள்ள இடத்தில் அதே பகுதியில் ஒரு வீட்டுக்கு ஒரு வீடு என்ற பெயரில் அடுக்குமாடி குடியிருப்பு சுமார் 520 வீடுகள் கட்டித் தருவதாக சொல்லி கோவை மாநகராட்சி கடந்த 5 ஆண்டுகளுக்கு முன்பு அங்கிருந்து அப்புறப்படுத்திவிட்டு தற்காலிகமாக உக்கடம் புல்லுக்காடு பகுதியில் தகர ஷெட் அமைத்து குடிவைத்தனர் என்றும், அந்த பகுதியில் மனிதன் வாழ்வதற்கு எந்தவித அடிப்படை வசதியும் இல்லாமல் மக்கள் மிகவும் வேதனையும் கஷ்டங்களும் அனுபவித்து வருவதாகவும், இதற்கு முன்பு வசித்து வந்த உக்கடம் பகுதியில் அடுக்குமாடி குடியிருப்பு ஒரு வீட்டுக்கு ஒரு வீடு என்ற பெயரில் இப்பொழுது கட்டியுள்ள அடுக்குமாடி குடியிருப்பு 520 வீடுகளுக்கு பதிலாக வெறும் 222 வீடுகள் மட்டுமே கட்டப்பட்டுள்ளன என்றும், மீதி உள்ள வீடுகளை கட்டுவதற்கு இடையூறாக உள்ளது என்று அந்த பகுதியில் உள்ள மீன் அங்காடிகளை அப்புறப்படுத்திவிட்டு வீடு கட்டித் தருவதாக கோவை மாநகராட்சி கூறியிருந்தது. ஆனால் இப்பொழுது அங்கு இடையூறாக இருந்த மீன் அங்காடியை அப்புறப்படுத்திவிட்டனர். எனவே மீதி கட்ட வேண்டிய வீடுகளை தாமதப்படுத்தாமல் கட்டித் தரும்படி கேட்டுக்கொள்வதாக அந்த மனுவில் கூறியுள்ளனர். மேலும் அந்த பகுதியில் இரு தரப்பினர் இடையே விவகாரம் உள்ளதால் சம்பந்தப்பட்டவர்களை அழைத்து பேசும்படி கேட்டுக்கொள்வதாகவும், தமிழக வெற்றிக் கழகம் கட்சியில் உள்ள தங்களையும் அழைத்து ஆலோசனை செய்யும்படி கோவை மாவட்ட ஆட்சியருக்கு கொடுத்த மனுவில் கூறியுள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது. கோவை மாவட்ட ஆட்சியரிடம் மனுவை கொடுத்துவிட்டு வெளியே வந்த தமிழக வெற்றிக் கழகத்தின் உக்கடம் பகுதி நிர்வாகிகள் டிஜிட்டல் மீடியா செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்தனர். மீடியா 24 தமிழ் செய்திகளுக்காக கோவையிலிருந்து தலைமை செய்தியாளர் அதிரடி காளிதாஸ். வணக்கங்க. நாங்கள் உக்கடம் பகுதி தமிழக வெற்றிக் கழகத்திலிருந்து வரோம். எங்கள் உக்கடம் பகுதியில் பார்த்திங்கன்னா 520 வீடுங்க வந்து 520 வீடு வந்து கட்டித்தரேன்னு சொல்லி பாலத்துக்கு முன்னாடி ஸ்மார்ட் சிட்டி வருதுங்கிறக்காக பாலத்துக்கு இடையூறாக இருக்குன்னு சொல்லி எங்கள் பகுதி மக்களை அப்புறப்படுத்தி புல்லுக்காடில் ஷெட் அமைச்சு அங்கே குடியேற்றினாங்க. இப்போ வந்து அங்கே 222 வீடு கட்டியாச்சுங்க. கட்டி உடனே பேலன்ஸ் வீடு இந்த மீன் மார்க்கெட்டை முந்தானத்தை அப்புறப்படுத்தியிருக்காங்க, கட்டித்தரான்னு சொல்லியிருக்கிறாங்க. அந்த 222 வீடுகள் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் ஒதுக்கீடு பண்ணாமல் இருக்கிறாங்க. அதில் வந்து இரு தரப்பு பல கட்சிகள் எல்லாம் தலையிட்டு இருந்ததுனால இன்னும் அந்த வீட்டு பிரச்சனை முடியாமல் இருக்குது. அதை வந்து எங்களுக்கு முடிச்சுட்டு தர சொல்லி இன்றைக்கி கலெக்டர்கிட்ட மனு கொடுத்துருக்குறோம். அதுக்கு வந்து தமிழக வெற்றிக் கழக சார்பாக நாங்கள் கொடுத்துருக்குறோம். அதுக்கு வந்து உடனடியாக நாங்கள் நடவடிக்கை எடுக்கிறோன்னு சொல்லியிருக்காங்க. நடவடிக்கை எடுக்கிற தவறும் பட்சத்தில் நாங்கள் எங்கள் உக்கடம் பகுதி மக்களை ஒன்று திரட்டி நாங்கள் ஆர்ப்பாட்டம் நடத்துவோம். தமிழக வெற்றிக் கழக சார்பாங்கிறது இதன் மூலிமா நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம்.